அனைவருக்கும் வணக்கம். டெட் 2025க்கான பேப்பர் 2 மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நீங்கள் மேக்ஸில் 30 மதிப்பெண்களுக்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கு இதுவரையும் கேட்கப்பட்ட வினாக்கள், அதாவது 2012, 13, 17, 19 லாஸ்ட்டாக நடந்த 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து மேக்ஸ் வினாக்களுக்கும் ஆன்சர் வித் டீட்டெயில் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு 600 கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே மேக்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் முழு மதிப்பெண்ணை பெறலாம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக கேட்ட, அதாவது 2023 வச்ச கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 180. அதாவது இந்த கொஷின் பேஸ்டு என்னன்னாக்கா இது வந்து ஒரு ரிசல்ட்டு. ஒவ்வொரு தரவையும் ஒரு எண்ணால் பெருக்கினால் சராசரியும் அதே எண்ணால் பெருக்கப்படும். இதுதான் வந்து இதுக்கான ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வினாக்கை வந்து கேட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு தரவையும் ஒரு எண்ணால் பெருக்கினீங்க அப்படின்னாக்கா சராசரியும் அதே எண்ணால் பெருக்கணும், அவ்வளோதான். அப்போது அவங்க என்ன சராசரி கொடுத்துறாங்க அப்படின்னாக்கா 30ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு தரவையும் நீங்கள் எதால் பெருக்கணும், 6ஆல். அதே போல் சராசரி பெருக்குனாக்கா இப்போ 6 3 18 180. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 180 A2. அடுத்தது 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை ஆனது. அதாவது என்ன கேட்டுறாங்க அப்படின்னாக்கா 1ல் இருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களில் வந்து 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் வகுபடும் எண்களை பார்க்கணும். அதாவது 1ல் இருந்து 100 வரைக்கும் 2ஆல் வகுபடும் எண்கள் பார்க்கணும். அப்போ 2ஆல் வகுபடும் எண்கள் என்ன அப்படின்னாக்கா அந்த 100 அப்படியே நம்ம 2ஆல் வகுத்துடணும். 1 2 2 10. அப்போ மொத்தம் 50 எண்கள் இருக்கும். அதே போல் 5ஆல் வகுபடும் எண்கள் அப்படின்னாக்கா அதே 100ஆல் நம்ம 5ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 1 5 2 5 20. அப்போது 2ஆலையும் 5ஆலையும் வகுபடும் எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 70 எண்கள் இருக்குது. நல்லா 2ஆலையும் 5ஆலையும் சேர்த்து வகுபடும் எண்கள் இருக்குல்ல, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2ஆலையும் 5ஆலையும் சேர்த்து வகுப்படும் எண்கள் என்ன அப்படின்னாக்கா இப்போ 2,5ன்னு இருக்குது. இந்த 2 நம்பராலையும் சேர்ந்து வகுப்படும் எண்கள் எது அப்படின்னாக்கா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அந்த நம்பர் தான் 2ஆலையும் வகுக்கும் 5ஆலையும் வகுக்கும். அப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து 10. அதனோட மல்டிபிள் தான் 2 10. 1லேருந்து 100 வரைக்கும் 10ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னாக்கா ஒரு 10 எண்கள் இருக்கும். புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னாக்கா 2ஆல் வகுப்படும் எண்கள் வந்து 50. அதே போல் 5ஆல் வகுப்படும் எண்கள் வந்து 20. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2ம் 5ம் சேர்த்து எத்தனை அப்படின்னாக்கா ஒரு 10. இப்போது இதில் இந்த 70ல் இந்த 10 எண்களை கழிச்சிடணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம என்ன கேட்குறாங்க 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்கள். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வகுப்படை எண்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அடுத்தது வகுப்படாத எண்களை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் இப்போ 70ல் 10 போச்சுனாக்கா 60 தான். இந்த 60 எண்கள் தான் 2 மற்றும் 5ஆல் வகுப்படும் எண்கள். 1லேருந்து 100 வரைக்கும் 2 5ஆல் மற்றும் வகுப்படும் எண்கள் எத்தனைதுன்னா 60. அப்போது 100ல் 60 எண்கள் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு தேவை வகுப்படாத எண்கள் தான் தேவை. அப்போ 100 - 60 அப்படின்னாக்கா 40. இதுதான் 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்கள். இதுதான் யூஷுவல் மெத்தடு. பட் இருந்தாலும் இதோட ஷார்ட்கட் 1லேருந்து 100 வரைக்கும் 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 100 வரைக்கும் 2ஆல் வகுப்படாத எண்கள் என்ன அப்படின்னாக்கா 2ஆல் வகுப்படாத எண்கள் ஒற்றைப்படை எண்கள் மட்டும்தான். அப்போ எதுலேருந்து இருக்குனாக்கா 1 3 5 7 அடுத்தது 9 இப்படி லாஸ்ட்டாக எது வரும்னாக்கா 99 வரும். இதில் எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1லேருந்து 9க்குள்ளே எத்தனை நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ 1லேருந்து 10க்குள்ளே 5 நம்பர் இருக்குனாக்கா அப்போ 100க்குள்ளே எத்தனை இருக்குனாக்கா கரெக்டாக உனக்கு 50 எண்கள் இருக்கும். அடுத்தது 5ஆல் வகுப்படாத எண்கள். 5ஆல் வகுப்படாத எண்கள் என்னென்ன அப்படின்னாக்கா இப்போ 5ஆல் வகுப்படாத எண்கள் என்னது 5ம் அதனுடைய மடங்கு 10 தான். ஏற்கனவே இதில் 10 இருக்காது, ஏன்னா அது இரட்டைப்படை எடுத்தாச்சு. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு 5 நம்ம 5 15 எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னாக்கா எத்தனை எண்கள் போகும் அப்படின்னாக்கா இந்த அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர் ஒரு செட்டு கேன்சல் ஆகிடும். அதே போல் 10 செட்டு இருக்குல்ல 10 நம்பர் கேன்சல் ஆகிடும். அப்போது 10 இதில் கழிச்சோம் அப்படின்னாக்கா 50ல் 10 போயிடுச்சுனாக்கா மீதி 40. இந்த 40 தான் 2 மற்றும் 5ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கையாகும். அடுத்தது 3வது கொஷின். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. அதாவது இந்த சராசரி முகடு இடைநிலை இது சம்மந்தமாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் தான் வரும். சராசரி இடைநிலை முகடு ஆகியவற்றுக்கான சூத்திரம், அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா இது பாருங்கள். முகடு ஈக்குவலன்ட்டு 3 இன்ட்டு இடைநிலை -2 இன்ட்டு சராசரி. இதுதான் இந்த 3க்கும் உள்ள தொடர்பு. இந்த ரிலேஷனை வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முகடுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. முகடு எவ்வளோ அப்படின்னாக்கா 53.
அடுத்தது 3 இன்ட்டு இடைநிலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். -2 இன்ட்டு சராசரி 98. அப்போ இந்த 2ஆல் 98 பெருக்குனாக்கா 196. அப்போ அந்த -196 வரும். அந்த 196 என்ன எடுத்துன்னு போனாக்கா 53 + 196 = 3 இன்ட்டு இடைநிலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 53ஐயும் 196ஐயும் எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா 249ன்னு வரும். நம்மளுக்கு தேவை இடைநிலை மட்டும்தான். அப்போ 3 என்னென்ன வந்துச்சுனாக்கா வகுத்தலில் வரும். ஏற்கனவே பெருக்கல் இருக்குது, என்னென்ன வரும் வகுத்தலில். அப்போ 249 / 3 = 83. அதாவது 1 3 3 8 3 24 3 9 83. அப்போ இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 83. டிஎன் டெட் 2025க்கு பேப்பர் 2ல் மேக்ஸ் கொஷின்ஸ், அதாவது முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட 2012, 13, 17, 19 மற்றும் 2023 இதில் ஒவ்வொரு கொஷினும் 30 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 600, அதாவது 20 கொஷின் பேப்பரு. ஒவ்வொரு கொஷினும் நம்மளுக்கு 30 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 600 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் கொஷின் மட்டும் முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இருக்குது. இதுக்கு ஆன்சர் முழு விளக்கத்துடன் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 600 கொஷின்ஸுக்கும் நம்ம ப்ரைவேட்டாக வீடியோ, அதாவது யூடியூப்பில் வந்து இதுக்கான விளக்கத்தையும் இப்போ நம்ம எப்படி இந்த கிளாஸை நம்ம கொடுக்குறோமோ அதே போல் இந்த 600 வினாக்களுக்கும் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மெட்டீரியல் வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த யூடியூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படும். அடுத்தது 4th சம்மு. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஷ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. சராசரியுடைய முக்கிய பண்பே இந்த பண்பு தான். ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன். 3 4 5. இந்த 3 நம்பருக்கும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சினாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா 3 + 4 + 5 / 3. இப்போ 3 4 7 7 5 12. அப்போ 12/3ன்னு வருது. இப்போ 1 3 3 4 3 12. இந்த 4 தான் இதனுடைய கூட்டு சராசரி. அப்போ இதனுடைய விளக்கம் கண்டுபிடிச்சினா என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இப்போ 3 இருக்குது. இதை 3லேருந்து இந்த சராசரி கழிச்சுனாக்கா வேல்யூ என்ன வரும் -1. அடுத்த நம்பர் என்னது 4. 4லேருந்து 4 கழிச்சுனா என்ன வருது 0. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5. 5லேருந்து 4 சராசரி கழிச்சுனா என்ன வருதுன்னா 1. நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சராசரிக்கு மேலே உள்ள இதனுடைய விளக்கமும் சராசரிக்கு கீழே உள்ள இதனுடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே -1 +1 இருக்குது. இப்போ இது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இந்த சராசரிக்கு மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஆட் பண்ணனாக்கா 0. இதுதான் ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் 0 ஆகும். நெக்ஸ்ட் 5. x = 5 ஈஸியாக, அதாவது x = 5 என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நேர்கோடு, வட்டம், முக்கோணம், சதுரம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நேர்கோடு. இது அதாவது x = 5 அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நேர்கோடு. இப்போ இந்த கிராஃபோட வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது ஒய்ன்னு எடுத்துக்கோம். இந்த பாயிண்ட் பார்க்கும்போது 1 2 3 4 5 இந்த இடத்துல 5ன்னு வரும். அப்போ இந்த x = 5 அப்படின்னாக்கா ஒய்க்கு இணையான ஒரு நேர்கோடு மட்டும்தான் வரைய முடியும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்கான ரிசல்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நேர்கோடு. சரி நண்பர்களே, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதாவது 2012லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2023 வரைக்கும் உள்ள அனைத்து கணித வினாக்களுக்கும் ஆன்சர் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம கொடுக்குறோம். வித் வீடியோ கிளாஸோட. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.